ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் 15ஆம் தேதி சனி வக்கர நிவர்த்தி ஆகியிருக்குங்க. இதுக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்கள் மிதுன ராசிக்காரங்க அனுபவிக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். இதோடு மிதுன ராசிக்காரங்களோட நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே சனி என்ற பெயரை கேட்டாலே எல்லோருக்கும் ஒரு பயம் வருங்க. அந்த அளவுக்கு நாம் சனி பகவானை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில் சனி பகவான் இந்த அளவுக்கு பயமுறுத்தக்கூடியவரே இல்லைங்க. நாம் செய்கிற தவறுகளுக்கு தண்டனை கொடுத்து நம்மை திருத்துபவர் தாங்க இந்த சனி பகவான். வேகமாக செல்லும் நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தை தடுத்து நிறுத்தி நாம் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தோம், நம்முடைய இலக்கு என்ன அப்படின்னு நமக்கு தெளிவுபடுத்துவார். சனீஸ்வர பகவான் நவகிரகங்களில் ஒருவர். இவருக்கு மந்தன், சனீஸ்வரன் என்ற பெயரும் இருக்குங்க. நவ கிரகங்களில் எந்த ஒரு கிரகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு சனிக்கு இருக்குங்க. சனி பகவான் பூமியை சுற்றி வருவதற்கு 30 வருடங்கள் ஆகுமாம். ஒரு லக்னத்தில் இருந்து இன்னொரு லக்னத்துக்கு செல்லும் அதிக காலம் எடுத்துக்கொள்ளும் ஒரே கிரகம் இந்த சனி பகவான் தாங்க. 7.5 சனி, அஷ்டம சனி ஆகியவற்றின் வழியா வாழ்க்கையின் அனுபவங்களையும் புரிதல்களையும் செய்யக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். எல்லோரும் 7.5 சனியை பார்த்து தான் அதிகமாக பயப்படுவாங்க. உண்மையில் அஷ்டம சனி தாங்க ஒருவருக்கு அவமானங்களையும் அலைச்சலையும் தேடித்தரும். வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து போராடும் துணிச்சலையும் அனுபவங்களையும் தருவாரே தவிர சனி பகவான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒருவரை கீழே போக விட மாட்டார். இவர் சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர் தாங்க இந்த சனி பகவான். இவர் யமதர்மராஜனின் சகோதரன் சொல்கிறாங்க. சனி பகவான் ஒருவரின் ஆயுளை ஆதிக்கம் செய்பவர். அதனால தான் இவரை ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. தர்மம், அதர்மம், காமம், மோஷம் ஆகிய 4க்கும் இவரே காரகன். சனி ஒருவர் ஜாதகத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அவர் எல்லாவித சகல சௌபாகியங்களையும் பெற்று உரிய வாழ்க்கையை வாழ்வார். ஒருவரோட ஜாதகத்தில் சனி பகவான் பகையாகவோ நீச்சமாகவோ இருந்தால் அந்த ஜாதகக்காரர் ஒரு காலகட்டத்தில் துன்பம், தோல்வி இப்படின்னு அனுபவிப்பாங்க. மற்ற கிரகங்களின் வலிமை இருந்தால் மட்டும்தாங்க இந்த பலன்கள் சாதகமாக மாறும். இவர் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார். இவரது ஜென்ம ராசிக்கு முந்தைய ராசியில் இவர் சஞ்சரிக்கும் போதே அந்த ராசிக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிடுங்க. அங்கே இருந்து ஜென்ம ராசிக்கு வந்து அதுக்கப்புறம் ஜென்ம ராசிக்கு அடுத்த ராசியில் சஞ்சரித்து முடியும் 7.5 வருடங்கள் இதுதாங்க. இதைத்தான் மங்கு சனி, தங்கு சனி, பொங்கு சனி அப்படின்னு பிரித்து பலன் சொல்லுவாங்க. தர்மம் தவறாமல் நேர்மை ஒழுக்கத்துடன் வாழ்பவருக்கு சனி பகவான் அனுகிரகத்தை ஏற்படுத்துவார். தர்மமும் ஒழுக்கமும் தவறியவருக்கு சனி பகவான் தண்டிக்காமல் விடமாட்டாருங்க. சனி பகவானின் மனைவி பெயர் நீலாதேவி. காகந்தாங்க இவரோட வாகனம். இவருக்கு எள்ளும் நல்லெண்ணையும் ரொம்பவே பிடிக்கும். இவர் இருக்கும் இடம் மேற்கு திசையை நோக்கி இருக்குங்க. இவருக்கு உகந்த நிறம் கருநீளமாக இருக்கு. இதோடு மனித உடலில் பித்தம், நரம்பு மண்டலத்தை ஆள்பவர் தாங்க இவர். சனி பகவான் கொடுத்தாலும் சரி கெடுத்தாலும் சரி யாராலும் தடுக்க முடியாதுங்க. நவகிரகங்களில் மிகவும் முக்கியமான பாவ கிரகமாக சனி பகவான் இருக்கிறார். சனி பகவானின் ஆட்சி வீடு மகரம், கும்பம், உச்ச வீடா துலா ராசி இருக்குங்க. நீச்ச வீடு மேஷம், பகை வீடு சிம்மம். சனிக்கு நட்பு கிரகங்கள் புதன், சுக்கிரன், ராகு, கேது, சம கிரகம் குரு, பகை கிரகம் சூரியன், சந்திரன், செவ்வாய் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மகரம் மற்றும் கும்பராசிக்கு அதிபதியானவர் இந்த சனி பகவான். ஒரு ராசியில் சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு வரை பயணிப்பார். அந்த வகையில் இப்போ சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வராருங்க. சுமார் 30 ஆண்டுகளுக்கு பின் தனது சொந்த ராசியில் பயணிக்கும் சனி பகவான் வக்கர நிலையில் பயணித்து வராருங்க. இந்த சனி வக்கர நிவர்த்தி அடைந்து தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில் நேர்கதியில் பயணிக்க இருக்கிறாருங்க. சனி வக்கர நிவர்த்தியால் அனைத்து ராசிகளுக்குமே அதனோட தாக்கம் இருக்கு. அதனால ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் ஒரு சில ராசிக்காரருக்கு மோசமாகவும் இருக்குங்க. அந்த வகையில் இப்போ நடந்த சனி வக்கர நிவர்த்தியால் மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அடைய போகிறாங்கன்னு பார்க்கலாம். மிதுன ராசியின் 9வது வீட்டில் சனி வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. இதனால இந்த ராசிக்காரங்க அனைத்து துறைகளிலும் நல்ல ஒரு வெற்றியை பெறுவாங்கங்க. மன வலிமையும் தைரியமும் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும்.
எதிரிகளையும் பிரச்சனைகளையும் கண்டு பயப்படாம எதையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சமாளிக்கிற பார்ப்பாங்க. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான புதன் பகவான் அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறாருங்க. விருச்சகத்தில் போய் 4ஆம் பாவாதிபதி ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்கிறாரு. அதனால கிட்டத்தட்ட இந்த புதன் பகவான் மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகளை அள்ளித்தர போறாருங்க. இதோடு சனி வகர நிவர்த்தியும் நல்ல ஒரு பலனை தாங்க தரப்போகுது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு. குறிப்பாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் அந்த கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுதுங்க. வேலை செய்த சம்பளம் சரியாக கிடைக்கல அப்படின்னாலும் சம்பளத்தில் மாற்றங்கள் ஏற்படும். வேலையை மையமாக வைத்து இருப்பவங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. கூட வேலை செய்பவர்களின் உதவி கிடைக்கும். அதோடு ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க போகுது. மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கி நல்ல ஒரு பெயரும் எடுப்பீங்க. விளையாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் கடன் வாங்கியாவது தொழில் செய்ய நினைப்பவங்களுக்கு இந்த கடன் உதவிகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. லோன் விஷயமும் கிடைக்கும். அரசாங்க உதவிகளும் கிடைக்க போகுது. இந்த மாதிரி புதன் பகவான் அருளால் எல்லாமே கைகூடும். ரொம்ப நாளாக வேலை செய்தும் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பவராக இருந்தீங்கன்னா இந்த மாதம் அதுக்கான சாதகமான பலன்கள் கிடைக்க போகுதுங்க. சுய தொழில் செய்ய ஆரம்பிக்கலாம். ரொம்பவே சிறப்பாக அமைய போகுது. வயதில் பெரியவங்களை பார்ட்னர்ஸாக சேர்த்துக்கோங்க. வியாபாரம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பணத்தை தொழிலாக வச்சிருப்பவங்களுக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்க போகுது. ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கண்களில் ஏதாவது பிரச்சனை வரலாங்க. உங்களோட அம்மாவோட உடல்நிலை சரியில்லாமல் போகும். இது எல்லாமே சரி செய்கிற வகையில் தாங்க இருக்கும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்து இருக்கிறாரு. இந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துல அமர்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்குங்க. வெளிநாட்டுக்கு போக நினைக்கிறவங்களுக்கு இப்போது பயணம் போவீங்க. பயணங்கள் மூலம் சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுதுங்க. நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது. தொட்ட தொழில் எல்லாமே தொடங்குங்க. நினைத்தது நடக்கும். கேட்டது கிடைக்கும். நண்பர்கள் மூலயமா உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் மூலமா சந்தோஷம் ஏற்படுங்க. கணவன் மனைவி குடும்ப உறவுல சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்படுங்க. புதிய ஆடை ஆபரணம் வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகி அந்யுன்யம் பெருகுங்க. 12ஆம் இடத்துல குரு அமர்வது செலவுகளை ஏற்படுத்துங்க. சனீஸ்வர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால தகப்பன் வழியில சில தொல்லைகள் ஏற்படலாம். இந்த மாதம் பூர்வீக சொத்துக்கள் விஷயத்துல எதுலையும் தலையிட வேணாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் மிதுன ராசி பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகமாகுங்க. மிதுன ராசிக்கு சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. சகல சௌபாக்கியங்களும் ஏற்படுத்தி தருங்க. அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக தான் இது இருக்கு. நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. 10ஆம் வீட்டில் சனி பகவான் போக போறாரு. அதனால இப்பவே உங்களுக்கு மனதளவில் எல்லா விஷயத்துக்கும் தயாராக்குவாரு. பணபலம், பதவி பலம், மனபலம் இப்படின்னு எல்லாமே கிடைக்க போகுது. இப்போ ஆகியிருக்கிற இந்த சனி வகர நிவர்த்தி உங்களுக்கு ஒரு பெரிய பொற்காலமாக அமைஞ்சிருக்குங்க. கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மிருக சீரிசம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா அப்படிங்கிற எண்ணம் உண்டாகுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கிகள் எல்லாமே வசூலாகுங்க. வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உங்களை பற்றி நீங்களே புரிஞ்சு நடந்துக்குவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எந்த ஒரு வேலையையும் மன திருப்தியுடன் செய்வீங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் உங்களுக்கு காரிய வெற்றிகள் உண்டாகுங்க. பணவரத்து அதிகமாகும். கடுமையாக முயற்சி செஞ்சு வேலையில் முன்னேறுவீங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. எதிர்பாராத செலவுகளும் உண்டாகலாம். இந்த மாதம் வீடு, மனை, வாகனம் வாங்க நல்ல ஒரு நேரமாக அமைஞ்சிருக்குங்க. மன மகிழ்ச்சி ஏற்படும். இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்க சனி வகர நிவர்த்திக்கு பிறகு கிடைக்க போகுது. பரிகாரமாக இந்த மாதம் சனிக்கிழமையில் பெருமாள், ஹனுமன், கணபதி இவரை எல்லாம் வணங்குங்க. இந்த சனி வகர நிவர்த்தி நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.